இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சமயசங்கிலி பகுதியில் சட்டவிரோதமாக சாய தொழிற்சாலையிலிருந்து காவிரி ஆற்றிற்கு சென்ற கழிவுநீர் குழாயினை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது தொடர்ந்து நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி பகுதியில சுமார் 5க்கும் மேற்பட்ட சாய தொழிற்சாலைகளிலிருந்து சட்டவிரோதமாக தார்ச்சாலைக்கு அடியில ஒரு பிளாஸ்டிக் குழாய்களை அமைத்து அவ்வழியே சாய கழிவுநீர்களை நேரடியாக பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் வெளியிடுவது சம்பந்தமாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிலையில நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா உத்தரவின் பேரிலும் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி உத்தரவின் பேரில் இன்றைய தினம் திருச்செங்கோடு உட்கோட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தற்போது அந்த சமயசங்கிலி பகுதியில் இருக்கின்ற தார்ச்சாலைக்கு அடியில் செல்லும் அந்த பிளாஸ்டிக் பைப்பு குழாய்களை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகற்றி வருகின்றனர். தொடர்ந்து சமயசங்கிலி கலினூர் பகுதிகளில் தொடர்ந்து தார்ச்சாலைக்கு அடியில் அந்த பிளாஸ்டிக் பைப் லைன்களை அமைத்து கழிவுநீர்களை நேரடியாக காவிரி ஆற்றில் கலந்து விடுவது சம்பந்தமாக தொடர்ந்து பொதுமக்கள் புகார் அளித்து வந்த நிலையிலும் கூட தற்போது சுமார் 5க்கும் மேற்பட்ட சாய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் அந்த கழிவுநீர் பிளாஸ்டிக் குழாயினை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பிளாஸ்டிக் குழாய்களை அகற்றும் பணி என்பது தொடர்ந்து 5 நாட்களுக்கு நடைபெறும் என்றும், தொடர்ந்து சமயசங்கிலி பகுதி மட்டுமின்றி ஆவத்திப்பாளையம் பகுதியிலும் இந்த பிளாஸ்டிக் பைப் குழாய்களை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.